ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ எல்லோரும் ஓட்டு போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஓட்டு போட்டு வந்துட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மாஸ்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கேக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் க்ரோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இடையில ஒரு சின்ன கேப்பில் பெரிய கேப் 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்திருக்கோம். டெய்லி புதுசாக செமையான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. என்னன்னா பேக்கிங் சம்மந்தமான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல், இல்லை ரெசிபீஸே மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. அதுவும் டெய்லி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோக்களும் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் செஞ்சால் போதுமா? இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு மேலே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ லைனிங் கிளாத்தோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரான பீஸில் 28 சென்டிமீட்டர், 4 பக்கமே 28 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ இது கூடவே ஒரு சின்ன பீஸ் நமக்கு தேவைப்படும். இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இன்ட்டு 11.5 சென்டிமீட்டர், 11.5, ஸோ 11.5. அதுக்கடுத்து நமக்கு தேவையானது எலாஸ்டிக்கு. ஸோ எலாஸ்டிக்கோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். அவ்வளோதான் நமக்கு தேவையானது. ஸோ இந்த ஸ்கொயரான பீஸை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிளாக மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்மளோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டு இருக்குல்ல, இந்த கார்னரில் இந்த எலாஸ்டிக்கை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. ஒரு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சென்டரில், அதாவது உள்பக்கமாக வைக்கிறோம். இப்போ நம்ம வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிடுவோம்ல, ஸோ அதை நம்ம திருப்பி தான் எடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம இதை உள்பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. ஸோ இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க, அதை செக்யூர் பண்ணி வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஒரு கிளிப்பு கூட போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதில் நம்ம இப்போ வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறதில்ல. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னருக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு ஃபோல்டிங் இது இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு எலாஸ்டிக்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக புரியும். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கனாலே நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் 2 பக்கமும் எலாஸ்டிக் வச்சுட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டேன், சேஃப்டி பின் வச்சுட்டு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஒரு கார்னர் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங்கில் வரும். ஸோ சென்டரில் ஃபோல்டிங்கில் வரும். இந்த இடத்த வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்கோம்ல சென்டர் பாயிண்ட், அதுக்கும் இந்த ஃபோல்டிங் இதையும் அடித்து போட்டுட்டு அதில் சென்டர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பீஸில் சைடில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸை ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு நல்லா ஒரு நகத்தால் கீறி விட்டுக்கோங்க, நீவி விட்டுக்கோங்க. அது கரெக்டாக ஃபோல்டாகி அப்படி செட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த நீளமான பீஸ் இருக்குது, நீளமான அந்த வாக்கில் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சா, இதை இப்படியே தான் நம்ம வந்துட்டு உள்ளே கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த அளவுக்காக நம்ம ஸ்டிச்சிங் எங்கே போட போகிறோம், ஸ்டிச் எங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அளவுக்காக சென்டர் வந்து திருப்பியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நீவி விட்டுக்கிறேன். நீவி விட்டுக்கும் போது நமக்கு அளவு தெரியும், எந்த இடத்துல நம்ம அதை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோமா, அதோட சென்டரும் இதோட அந்த சென்டரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் செக்யூர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக வைங்க. நான் வீடியோவில் வந்து தப்பாக காமிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஃபோல்டு வந்து உள்ளே போகணும், அந்த எட்ஜஸ் வந்து வெளிப்பக்கமாக வரணும். ஸோ அந்த மாதிரி வைக்கணும். நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் அதை கவனித்தேன். ஸோ அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கேருந்து அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் வரும்போது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க.
ஏன்னா நம்ம இதை வந்து திருப்பி எடுக்க போகிறோம்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த எலாஸ்டிக் வந்துட்டு ஒரு சைடாக இருக்கணும். சென்டரில் அந்த கார்னருக்கு நீங்கள் சென்டரில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால திருப்பும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு சைடாக நான் வச்சுக்கிட்டேன். அதை ஒரு சைடாக வைக்கிறதுனால நமக்கு அந்த கார்னர் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வராது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக சிம்பிளாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸோ அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இல்லாமல் ஒரு கார்னர் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஊசியோ இதை வச்சுட்டு கரெக்டாக அந்த எட்ஜஸை வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நான் இப்போ இதை வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து திருப்பியும் இன்னொரு ட்ரையாங்கிளாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்தோம்ல அது இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோல்டிங் அது எட்ஜஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு 3.8 சென்டிமீட்டர், அதாவது 3.8 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம 3 மார்க் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து மாஸ்க் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வராது. ஸோ இந்த மாதிரி 3 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது எலாஸ்டிக் இருக்குல்ல இந்த சைடு, அது ஒரு சைடு எலாஸ்டிக் இருக்கும், ஒரு கார்னரில் வந்து எலாஸ்டிக் இருக்காது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு மார்க்குக்கும் இந்த எலாஸ்டிக் சைடில் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 மார்க் இருக்குது நமக்கு. இதை வந்துட்டு இனிமேல் நம்ம கையால் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதாவது கையூசி வச்சு நூல் கோர்த்துட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அந்த ஸ்டிச் பண்ண எட்ஜும் இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்துட்டு அந்த மார்க் பண்ணதை வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ண எட்ஜில் வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கேதரிங் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ரெண்டு எட்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் ஒரு சைடு 3, இன்னொரு பக்கம் 3. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த 2 பீஸை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இடையில எந்த பீஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அந்த 2 ஃபோல்டிங்கை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி 2வது தடவை ஒரு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே அந்த டேசல்ஸ் ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் நல்லா கிளியராக கொடுத்துருப்பேன் இந்த ஸ்டிச் வந்து எப்படி க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு, ஃபினிஷிங்காக பண்ணணும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து வெளியே வந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த 2 எட்ஜஸை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா கார்னர்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கேதரிங் ஃப்ரில் இந்த மாதிரி எதனாலும் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக விரலால் நீவி விட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ உங்களால் அழுத்தி நீவி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீவி விட்டுருங்க. அப்போ தான் அது கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் உட்காரும், கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த 3 கேதரிங்கையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 ஃபோல்டையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் உங்களுக்கு தையல் தெரியாது. ஸோ இந்த சென்டர் கார்னர் இருக்குல்ல, சென்டராக நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கில் சேர்த்து, அதை வந்து சென்டராக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதையும் ஒரு நீவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த கரெக்டான அந்த கேதரிங்கை கரெக்டாக செட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். கரெக்டாக அலைன் பண்ண போகிறோம். அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
சும்மா ஸ்டிச் பண்ணால் போதும். அதே மாதிரி 2 பக்கமும் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு குத்தி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டு அதை மாறி அது மேலேயே ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு செக்யூர்க்காக நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த ஃபோல்டிங்கில் தூக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அந்த எட்ஜஸையும் திருப்பி நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபோல்டையும் கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக நீங்கள் மாஸ்க் போடும்போதும் சரி அது அப்படி இருக்கும். இல்லைன்னா அது மேலே கீழே மடிஞ்சு வரும்போது அது கரெக்டான அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் வந்து செமையாக ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த கேப் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அதில் வந்து சின்னதாக ஒரு நம்ம கம்பி கொடுக்க போகிறோம். அதை கம்பி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த நோஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது நம்ம கொடுத்துருக்கோம். அது வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸில் வந்துட்டு ஓரத்தையல் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம மொபைல்லாம் வாங்கும்போது இல்லை ஏதாவது கேஜெட் ஏதாவது வாங்கும்போது அதில் ஒயர் இருக்கும்ல, அந்த ஒயரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு அதை மடித்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரோச் பின்னை அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணால் வெறும் பட்டன் கூட அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரீயாகவே விட்டுடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான அண்ட் ஸ்டைலிஷான மாஸ்க் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.